ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று புதன்கிழமை மாலை 6:45 மணிக்கு வேத பாட வகுப்பு நடைபெற இருக்கிறது. நீங்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். மாத்திரமல்ல, இது இந்த மாதத்தினுடைய கடைசி நாள். இன்னும் ஒரு நாளிலே நம் புதிய மாதத்தை காண இருக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, பலனாய் இருப்பீர்களாக, திடனாயும் மன ரம்மியமாயும் இருப்பீர்களாக. இன்றைக்கு நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறதான காரியம் என்னவென்று கேட்டால், இந்த வசனத்தை நாம் முந்தியும் தியானித்திருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தர் அதில் உங்களுக்கு நிறைய வசனங்களை வைத்திருக்கிறார். நான் அதில் உங்களுக்கு என்று சொல்ல போகிற காரியம், என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு கரிசனை உடையவர். ஆபிரகாமின் சந்ததியே, என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே. யாக்கோபா இருந்தவனைத்தான் கர்த்தர் பெயர் மாற்றி இஸ்ரவேல் என்று மாற்றினார். ஆனால் ஆபிரகாமின் சந்ததிக்குட்பட்டவர்கள் அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், நீ என் தாசன், பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நான் உன்னை கொண்டு வந்தேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதில் முக்கியமான காரியம் என்னவென்று கேட்டால், உன்னோடு போராடினவர்களை, நான் உன்னோடு கூட இருக்கிறதுனாலே உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள். நம்மோடு யுத்தம் பண்ணுகிற மனுஷர் ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள் இந்த காலத்தில். ஆனால் நம் கண்களுக்கு முன்னதாக கர்த்தர் என்ன செய்வார் என்று கேட்டால், உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி போவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்களும் அப்படித்தான் கர்த்தர் செய்து போவார். உன்னோட போராடினவர்களை நீ தேடுவாய், ஆனால் கண்டடைய மாட்டாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாயிருப்பார்கள். அதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீ பயப்படாதே, நான் உனக்கு வலது கையை பிடித்து உன்னை பார்த்து சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டால், உனது வலது கையை பிடித்து நீ பயப்படாதே. ஏன் பயப்படாதே? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய நான், சர்வ வல்லவராகிய தேவனாகிய நான், ராஜாதி ராஜாவாகிய நான், கர்த்தாதி கர்த்தாவாகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இவ்வளவு பெரியவர் எனக்கு துணையாயிருக்கும் போது, இவ்வளவு வல்லமுள்ள தேவன் எனக்கு துணையாயிருக்கும் போது நான் எதற்காக பயப்பட வேண்டும்? ஓ ஹல்லேலூயா. அவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு அதன் வழி நடந்தால் நாம் எந்த பயத்திற்கும் ஆளாகாமல் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க நமது தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்வார். வார்த்தைகளினால் உங்களை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், அயராமல் உழையுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கேட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மை உள்ள போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவிக்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. உண்மை உள்ள போர் சேவகனுடைய தன்மைகள் என்னவென்று ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம். அது ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிஸ்தானமாக, அஸ்திபாரமாக அமைந்து வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. காரணம் என்னவென்று கேட்டால், அவர் நமது வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையினாலே தைரியப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தைகளின்படியே கர்த்தாவே உமது பிள்ளைகளுக்கு நீ துணையாயிருப்பீராக. வலது கையை பிடித்து பயப்படாது என்று சொல்லுவீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாக இருப்பீரானால் நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த துணையை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க உதவி செய்யும்படியாக நோக்கி வேண்டுகிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மறவாதீர்கள், இன்று மாலை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. தக்க சமயத்தில் கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை கூட சொல்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். God bless you abundantly again and again and again and again. Amen.